சிவாஜி ஐயா காலமாயிட்டாங்க. கொஞ்சம் சோகமா நடந்தாது. அங்கேயும் ஒரு காமெடி நடந்துச்சு. அது பிறகு நமக்கு தெரியாது. அதான் சொல்லுவாங்கல்ல, கேத வீட்டுல சிரிக்காதவன் கிடையாது, கல்யாண வீட்டுல அழுகாதவன் கிடையாது. இந்த மாதிரி அவருடைய பூத உடல் அவரை மேல வச்சு கொண்டு போறாங்க. எல்லாம் கீழே ரஜினி சார் உட்கார்ந்துருக்காரு, நடுவில் இளையராஜா உட்கார்ந்துருக்காரு, பக்கத்துல கமல் சார் உட்கார்ந்துருக்காரு. கூட்டம் போயிட்டு இருக்கு. அந்த வண்டியில மனோரமாச்சு, நான் ஒரு கும்பலாம் உட்கார்ந்து நின்றுகிட்டு இருக்கோம். கீழே ஒருத்தன் அழகா ஒரு குவாட்டரை ஓபன் பண்றான், உடச்சு ஊத்துறான். அப்படியே ராவா கட 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 கடன்னு ஊத்துறான். ஊத்திட்டு இருந்தது ஒரே ஒரு நடிகை, அவனையும் கொண்டுட்டீங்களா அப்படின்னு. யாருக்குமே ஒன்னும் புரியல. கொன்னுட்டமா? டக்குன்னு ரஜினி சார் என்ன பண்ணாரு, வாயில துணி வச்சுட்டு அப்படியே ஒன்னும் பண்ண முடியல. நடுவில் இளையராஜா சொல்றாரு, ரொம்ப கரெக்டா சொல்றாயா. எல்லா பேரும் வாயில கையை வச்சுட்டு என்ன செய்யறது, சிரிக்கிறதா? அதான் சீரியஸ் காமெடி சொல்லுவாங்கல்ல, இங்க சிரிக்கிறதா அழுகிறதா தெரியல. இருந்தது ஒரே ஒரு நடிகை, அவனே கொண்டுட்டீங்க. அதுக்கப்புறம் பேச்சே கிடையாது. நேரம் அங்க வந்த ஆனந்தராஜ் நானும் நின்னுக்கணும். ஏய் ஆனந்தராஜ், கொன்னுட்டு இல்ல அப்படின்னா. வடிவேலு கொன்னுட்டு இல்ல. நான் எங்கடா கொன்னேன்? டே கொன்னுட்டு இல்லைன்னு கேட்கிறான். ஆனந்தராஜ பார்த்து கேட்கிறான், இனிமேல் உன்னை ஸ்கிரீன்ல பார்த்தேன் கொண்டே முடியும், நெஞ்ச மட்டும் தூக்கிட்டு இருந்தா போதுமாடா, நடிக்கணும்டா. நடிச்சான்ல, கொன்னுட்டீங்களா எல்லாம் சேர்ந்து. ஏய் அவர் உண்மையிலே நிஜமாவே காலமாயிருக்காருடா, போடா நீ கொன்னுட்டீங்கடா. சுடுகாடு வரைக்கும் இந்த பையில ஒரு ஆப்பு வச்சிருக்காங்க, தூத்திக்கிட்டே வரலாம். அவன் ஆட்சி அம்மா சொல்றாங்க, அவனை போச்சுடா, சுத்தி 40 கேமரா வச்சிருக்காங்க. எனக்கு சிரிப்பு வந்துடும்டா. சிரிப்பு வந்துருச்சு எல்லாருக்கும். எல்லாரும் ரஜினி சிரிக்கிறாரு, எல்லாம் ஒண்ணும் செய்ய முடியல. சுடுகாடு வரைக்கும் அவன் சொல்லிக்கிட்டே வரான். ஆக எல்லா பேரையும் கொலகாரன் ஆகிட்டானே. உண்மையிலே நடிப்புங்கிறது அவரோட போய்